நீ மண் என்றது மனு, மனிதன் என சட்டம் செய்தவன் நான். நீ காலில் பிறந்தவன் என்றது மனு, நீ சாதிக்க பிறந்தவன் என்றவன் நான். அனைவருக்கும் வணக்கம். அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிற கதை எ ட்ராஜிக் ஸ்டோரி. இந்த கதை பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் இருக்குது. இதுவும் ரொம்ப சிம்பிளான நகைச்சுவை கதை தான், சரிங்களா? அது ஒன்றும் பெரிய டஃப்பாலாம் இருக்காது. ஒரு ட்ராஜிக் ஸ்டோரினால் ஒரு துயரமான கதை. அது ஏன் துயரமாக இருக்குதுன்னு நான் அந்த போயம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஜஸ்ட் போயமுக்குள்ளே போயிடலாம். இந்த அவுட்லைன் என்ன அப்படின்னா, ஒரு முனிவர் இருக்கார். அவருக்கு பின்னாடி ஒரு குடுமி இருக்குது, ஜடை மாதிரி. அந்த ஜடையை இவர் மூஞ்சிக்கு முன்னாடி கொண்டாடுன்னு நினைக்கிறாரு, சரிங்களா? அதை ஆனால் கொண்டாட முடியல. இதுதான் அந்த கதை, சரிங்களா? டேரெக்டாக உள்ளே போயிடும், போயமுக்குள்ளே போயிடலாம். There lived a sage in days of yore. பழங்காலத்தில் ஒரு முனிவர் வாழ்ந்திருந்தார். And he a handsome pigtail wore. அவர்கிட்ட ஒரு அழகிய சடைப்பின்னல் இருக்குது. இந்த பார்த்திங்கன்னா அந்த படத்தை காட்டுமா, அழகிய சடைப்பின்னல் இருக்குது. ஓகே. பட் wondered much and sorrowed more. சந்தோஷம் கொஞ்சம் கொடுத்தாலும் துயரம் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்கு. பிகாஸ் இட் ஹங் பிஹைண்ட் ஹிம். ஏன்னா அது பின்னாடி, தலைக்கு பின்னாடி தொங்கிட்டு இருந்திருக்கு. ஹி மியூஸ்டு அப்பான் திஸ் கியூரியஸ் கேஸ். ஆர்வமிக்க இந்த விஷயத்தை அமைதியை யோசித்தபடியே இருந்திருக்கார் முனிவர். அதுக்கப்புறம் அண்ட் ஷோர் ஹி ஹேட் சேஞ்ச் த பிக்டைல் பிளேஸ். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, சடைப்பின்னில் இடமாற்ற சபதம் கொள்கிறார். அண்ட் ஹேவ் இட் ஹேங்கிங் அட் ஹிஸ் ஃபேஸ், நாட் டேங்க்லிங் தேர் பிஹைண்ட் ஹிம். அவர் என்ன முடிவு பண்ணுறாருனா, அது முகத்தில் தொங்கணும், அவருக்கு பின்னால் அது அங்கே தொங்கவே கூடாது முடிவு பண்ணுறாரு. கடைசியில் சேஸ் ஹி த மிஸ்ட்ரி ஐ ஹாவ் ஃபவுண்ட். அவர் சொல்கிறாரு திரும்ப, நான் அந்த மர்மத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு 2 தடவை சொல்கிறார். யுரேகான்னு கற்றுவாரில் ஒருத்தர், அந்த மாதிரி இவர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா? ஐ வில் டேர்ன் மீ ரவுண்ட், ஹி டேர்ன்ட் ஹிம் ரவுண்ட். நான் திரும்பினேன் அப்படின்னா அப்படியே அந்த முடி அப்படியே பின்னாடியே நிற்குமா, இவர் திரும்பினே அப்படியே மூஞ்சிக்கு வந்துடுமா அப்படின்னு இவர் இமேஜின் பண்ணுறாரு. பட் ஸ்டில் இட் ஹங் பிஹைண்ட் ஹிம். ஆனால் அது இவர் திரும்பினது தலைக்கு அப்படியே பின்னாடியே தொங்கிட்டு. ஓகேவா? தென் ரவுண்ட் அண்ட் அவுட் அண்ட் இன். வளைச்சி சுற்றுறாரு, உள்ளே வெளியே சுற்றுறாரு. ஆனால் ஒன்றும் நடக்கலை. ஆல் டே த பசில் சேஜ் டிட் ஸ்பின். அந்த நாள் முழுவதும் அந்த குழம்பிய முனிவர் சுழன்றபடியே இருக்கார். இன் வெயின் இட் மேட்டர்ட் நாட் எ பின். வீண் செயல், குண்டூசி அளவு கூட அங்கே எதுவும் நகரல. த பிக்டைல் ஹங் பிஹைண்ட் ஹிம். பின்னாடியே தான் தொங்கிட்டு இருக்கு. அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் ரவுண்ட் அபவுட் அண்ட் அப் அண்ட் டவுன் இன் அண்ட் அவுட். என்னென்ன ஆங்கிளில் சுற்ற முடியுமோ எல்லா ஆங்கிளையும் சுற்றுறாரு. வலப்புறம் இடப்புறம் முழுவதும் சொல்கிறது, மேலே கீழே உள்ளே வெளியே எல்லாமே. பட் ஆனால் ஹி டர்ன் பட் ஸ்டில் த பிக்டைல் ஸ்டவுட் ஹங் ஸ்டெடிலி பிஹைண்ட் ஹிம். தெளிவாக அங்கே என்ன செய்யுது, அவர் சொல்கிறாரு. ஆனால் இன்னும் அந்த உறுதியான சடைப்பினல் அவருக்கு பின்னால் நிலையாக நின்றுட்டுருக்கு. ஓகேவா? ஓகே. அண்டோ ஹிஸ் எஃபோர்ட்ஸ் நெவர் ஸ்லேக். அவரது முயற்சிக்கு சோர்வில்லை என்ற போதும், அண்டோ ஹி ட்விஸ்ட் அண்ட் ட்வில் அண்ட் டேக். அவர் சுற்றி சுருண்ட போதும், அலாஸ் ஸ்டில் ஃபெய்த்ஃபுல் டு ஹிஸ் பேக். அது இன்னும் அவரது முதுகுக்கு உண்மையாகவே இருந்தது. த பிக்டைல் ஹேங்ஸ் பிஹைண்ட் ஹிம். அந்த சடைப்பின்னல் அவருக்கு பின்னால் தான் தொங்கியது. அப்பா முடிச்சாச்சு. இப்போ இந்த ட்ராஜிக் ஸ்டோரி சிம்பிள் ஒரு நகைச்சுவை கதை தான். ஓகேவா? ட்ராஜிக் ஸ்டோரி அதை மறந்துடாதீங்க. இது மட்டும்தான் நகைச்சுவை கதை. ஓகேவா? ஸோ இதை வாழ்க்கையோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும்னா எந்த இடத்துல ஒப்பிட்டு பார்க்குறது? சில இடங்களில் இந்த கதை நல்லாவே பொருந்தும். எப்படின்னா, சில விஷயம் மாறாது அப்படின்னு நம்ம அறிவுக்கு கூடக்கூடாது. ஆனால் மாறிடுமோ அப்படின்னு நம்ம சில விஷயம் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த கதை ஒத்து போகும் நமக்கு. இது இந்த முனிவர் படி அவருக்கு முடி, நமக்கு சில கேரக்டராக இருக்கலாம், இல்லை நம்மளோட எண்ணங்களாக இருக்கலாம், நம்மளோட பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், இல்லை வேறு யாரையாவது மாற்ற முயற்சி பண்ணலாம். அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இன்பில்டாக சில விஷயம் சயின்ஸ் படி மாறாதில்லை. ஸோ அதை மாற்ற முயற்சி பண்ணுற மாதிரி நடந்துக்கக்கூடாது. அதுதான் நம்ம இந்த போயம்லேருந்து கற்றுக்கிறது. ஸோ
எப்படி சொல்கிறது, காமன் சென்ஸோட யோசிக்கணும் எல்லா விஷயத்தையும், அவ்வளோதான். அதுக்கு மாறுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா, மாற்றுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா, அது உண்மையாக பொய்யாங்கிற கண்டுபிடிச்சி நம்மளோட முயற்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் அந்த போயம் நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஓகே, இப்போ என்டையராக ஓரளவு எல்லாமே போயம் போட்டாச்சு, முடிச்சாச்சு. க்ளோசரி இருக்குது, உள்ள நிறைய கண்டென்ட் இருக்குது, அதெல்லாம் நம்ம தனியாக படிச்சுக்கலாம். இப்போதைக்கு கதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதையோட கான்செப்டும் கதையோட அவுட்லைனும் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியணும், சரிங்களா? எ ட்ராஜிக் ஸ்டோரி. ஸோ முடிஞ்சிருச்சு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.